Hi friends, இன்னைக்கு பச்சை புளி சட்னி தான் பார்க்க போறோம். வெங்காயம் 3 பச்சை மிளகாய் ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல புளி போட்டிருக்கேன். இவ்வளவு போட்டுட்டு நல்லா நரநரன்னு அரைச்சுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சின்ன வெங்காயம் நல்ல ஒரு கை நிறைய எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு கை எடுத்தீங்கன்னா 3-4 பச்சை மிளகாய், புளி, உப்பு அவ்வளவுதான். நல்லா அரைச்சிட்டு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கல் தோசை சூடான இட்லிக்கெல்லாம் செம டேஸ்டா இருக்கும். யூஸ்வலா 2 இட்லி 3 இட்லி சாப்பிட்றவங்க எல்லாம் இந்த சட்னி அரைச்சி கொடுத்து பாருங்க, ஒரு 10 இட்லி அது கண்டிப்பா சாப்பிடுவாங்க. அரைச்சிட்டு காட்டுறேன். இதோட கூட நீங்க நல்லெண்ணெய் சேர்த்தும் அரைக்கலாம். சிம்பிள் ரெசிபிங்க, ஈஸியா பண்ணலாம். இப்போ யூடியூப்ல எல்லா பக்கமும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு பச்சை புளி சட்னின்னு. ஆனா யூஸ்வலா எங்க பாட்டி அம்மாலாம் இதை ரெகுலரா வீட்டிலே பண்ணுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா பச்சை புளி சட்னி ரெடி. தோசையோட ட்ரை பண்ணி. சூடான தோசை, பச்சை புளி சட்னி.